புதிய தலைமுறை நேயர்களுக்கு வேதவள்ளியின் அன்பு வணக்கங்கள். வயலெல்லாம் விளைந்திட வாழ்வெல்லாம் உயர்ந்திட புதிய தலைமுறை நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்திட புதுமை புகுத்திட சிந்தனை நிலைத்திட வாழ்வெல்லாம் உயர்ந்திட அனைவரும் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துதலோடு இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். 2024ஆம் ஆண்டு எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் எத்தனை சோகங்களை அனுபவித்திருந்தாலும் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குமா என்பதுதான் அனைவருடைய மனதில் எழக்கூடிய கேள்வியாக இருக்கும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதே போல தலைவர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக ஜோதிட கலை மாமணிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக அவர்களுடைய அறிமுகத்தை நாம் பார்த்து விடலாம். கணியரையா வணக்கம், உங்களுக்கான அறிமுகத்தை நீங்க கொடுத்துடலாம். வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய தலைமுறை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் பல தலைமுறைகளாக வாழ வேண்டும், புதிய புதிய தலைமுறைகள் உங்களுக்கு உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி இந்த புத்தாண்டை வரவேற்கிறோம். ஐயா, உங்களுடைய அறிமுகம். விழுப்புரம் ஜோதிட கலைமாமணி தனபால். புதிய தலைமுறை அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆனந்த வணக்கங்கள். ஐயா, உங்களுடைய அறிமுகம். மதுரை பாலகுமாரன். புதிய தலைமுறை நேயர் அனைவர்களுக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய அறிமுகம். வணக்கம். சேலம் பாலாஜி ஹாசன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா, உங்களுடைய அறிமுகம். வணக்கம். சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர், சேலத்திலிருந்து விஜயன். வணக்கம். 25ஆம் ஆண்டு புத்தாண்டு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்திருக்கும். 2024ஆம் ஆண்டு நம்ம ஒவ்வொரு இடத்திலையுமே ஒரு தாழ்வு நிலையை சந்திக்கும் போது அனைவர் மத்தியிலும் எழக்கூடிய கேள்வி, நம்ம ராசிக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு, நம்ம ராசிக்கு மட்டும் இந்த உயர்வே வராதா, இந்த துன்பம் நீங்காதா, ஒரு ஏறுமுகத்துல நம்ம போகமாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி அனைவருடைய மத்தியிலும் எழக்கூடிய நிலையில 2025ஆம் ஆண்டு குறிப்பிட்ட அந்தந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து தான் நம்ம முதல்ல பேசுறோம். கணியர் ஐயா, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். முதல் ராசி மேஷ ராசி. அவங்க முதல் ராசியா இருந்தாலுமே பலரும் புலம்பக்கூடிய விஷயம், முதல் ராசி தான் முதல்ல இருக்கு, ஆனா எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. மேஷ ராசிக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மேசம் அப்படின்னு சொன்னாவே அதில் ஆடு அப்படின்ற ஒரு சின்னத்தை குறிக்கக்கூடிய ராசி. அதே மாதிரி மலைப்பாங்கான ராசின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா உயர்வான நிலையை நோக்கி பயணப்படக்கூடியவர்கள் இவர்கள். இதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் 3 நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக இதுவரை அந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகள் அந்த முடிவுக்கு ஒரு நல்ல நிலையே கிடைக்கும். ஏன்னா இந்த அங்காளி பங்காளி சொத்துக்கள் தகராறு இதெல்லாம் சரியாகக்கூடிய ஆண்டாக இருக்குது. பரணி நட்சத்திரத்துக்காரவங்க ஒரு பொருளை இழந்துட்டோம், இந்த வருஷமாவது அது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த இழந்த பொருளை கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம், என்னோட தந்தையோட சொத்துல தகராறு நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் எனக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த தந்தை வழியான சொத்துக்கள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அது போக இன்னொரு விசேஷம் என்னென்னா தாயினுடைய தாய் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கார். அதனால் இந்த குரு பயிற்சி ஆகிறது வரை நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வேகமாக எடுக்கணும். வேகமாக எடுத்தீங்கன்னா தான் வின் பண்ண முடியும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறது 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல ராகு இருந்தவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போனதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் விரயச்சனியை ஆரம்பிக்குது. இந்த விரயச்சனியில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் திருமணம் வாய்ப்பு உண்டு, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல கேது உட்கார்றார். அப்போ இந்த கேது உட்காரும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் அதுவாக கிடைக்கிறதட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த கேது வர்றதுக்கு முன்னாடியே தந்தையோட சொத்து கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா 18 மாதங்கள் நீங்கள் கவனமோடு சிரத்தையோடு கொஞ்சம் காத்திருக்கணும். ஏன்னா வில்லங்கம்
வழக்குகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் இருக்குது. அதாவது மே ஜூனில் அதுக்குள்ளே நமக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி அப்படின்னு 3 சனியும் நிறைய பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது உங்களுக்கு விரயச்சனி ஆரம்பிக்கிறதுனால சுப விரயங்களாக நடக்கும். ஏன்னா குருவோட வீடு சுபர் வீடு. அப்போ உங்களுக்கு சுப விரயங்கள் ஆரம்பிக்குதுன்னா திருமண வாய்ப்பு கைகூடி வரும். சொந்த வீடு கட்டுறதுக்கான பெரிய ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் சக்ஸஸ் ஆகும். அதில் தாய் வழி ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த மேச ராசிக்காரங்க இருக்காங்க. நெற்றியில் ஒரு சின்ன காயம் இருக்கும். அந்த காயங்கள் ஏதோ குழந்தைகளுக்காக இருந்தாலும் அந்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே பட்டிருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகக்கூடிய வருடமாக இருக்கிறதுனால 2 பலன்களும் கலந்தே தான் கிடைக்கும். நல்ல பலனும் ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்க வேண்டியது, அசுவ பலன்களும் ஒரு சில நேரங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கு இந்த வருடம் நல்ல சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கட்டண வீடை வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப மேலும் சிறப்பான அமைப்பை தருது. இருந்தாலும் உங்களுக்கு 2 பலனும் கலந்து தான் கிடைக்குதுன்றதுனால 50% ஒரு நற்பலனில் மேசராசிக்காரவங்க இருக்காங்க. ரிஷப ராசி மிகவும் பிரபலமான ராசியும் கூட. ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது ரிஷப ராசியில் இருப்பாங்க. அதுலேயும் மிருகசிரிஷம் அப்படின்றது இன்னுமே பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது திரு தனபால்? ரிஷபராசி, இந்த ரிஷபராசி பார்த்தோம்னா இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, நந்தி பகவான் எப்படி காலமெல்லாம் சிவனை சுமந்து கொண்டு இருக்கிறதோ ஏதாவது ஒரு சுமையை இவர்கள் சுமந்து கொண்டு இருப்பார்கள். பார்த்தோன்னா ஏதாவது ஒரு குடும்ப பொறுப்பு இவர்களுக்கு காலமெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். சுமையெல்லாம் இறக்கி வைக்கலாம் முடியாது. இப்போ ராசியிலே இருந்த குரு பகவான் இவர்களுக்கு சுப விரயத்தை கொடுத்திருப்பார். ராசியில் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு முடிக்கப்படாமல் ஏதாச்சும் குறை இருக்கும். ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா சுப விரயம் நிச்சயமாக இருக்கும். கிரக பிரவேச அளவுக்கு போயிடுவாங்க. அதே போல் பதவி பணி உயர்வு உண்டு. அதே போல் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த மிருகசீரிஷம் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா மிக சிறந்த அரசியல் ஆளுமை உடையவர்களும் இந்த ராசிலையும் இருக்காங்க. இப்போ ஆண்டுகொண்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய பதவி பணி உயர்வு நிச்சயமாக இருக்கும். நல்லாவே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான காலமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தவர் இல்லையா, கார்த்திகை சூரிய பகவானுடையது. இவர்களுடையது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் சுமூகமாகவே கையாண்டுருவாங்க. இவர்கள் சுமூகமான விஷயங்களில் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, கையாளுவாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு இவர்களுக்கு சுப காரியங்கள், சுப விசேஷங்களுக்கெல்லாம் பலனை தரும். ஆக மொத்தத்தில் 2025 அற்புதமான காலமாக இருக்குது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. திரு பாலகுமாரன், மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வந்தாலுமே கூட வரக்கூடிய ஆண்டு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா திரு பாலகுமாரன்? வணக்கம். மிதுன ராசி இரட்டை தன்மை கொண்ட ராசி. எப்போவுமே 2 விஷயத்தை மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களையே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனப்பாங்கு கொண்ட மிதுன ராசிக்காரங்க. படிப்பு, உழைப்பு, பணம், எதில் முக்கியத்துவம் என்றால் படிப்பு. தான் என்ன படித்தோமோ அந்த படிப்பை காசாக்குறதுல ரொம்ப வல்லமை படைத்த அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுங்கிறது தொடக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா இந்த ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு பகவான். இந்த சனி, ராகு 2 பேருமே இடம் மாறி 9ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 31 மீன ராசிக்கும் 10ஆம் இடத்துல, அதே மாதிரி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ மாதம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் பரிவர்த்தனை மாதிரி ஆகிறாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பெரியவங்களை நல்லா கவனிச்சுக்கிறது இந்த ஆண்டு நல்லபடியாக அமையும். அதே மாதிரி வீடு அறகுறையில் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அந்த வீடு முழுமையடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுப விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வகையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பலனு லேசாக கண்ணுக்கு பட ஆரம்பிக்கும். ஆண்டின் கடைசி பகுதியில் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் நிறையா இருக்குங்க இந்த ராசிக்காரங்களுக்கு.
இந்த ஆண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 5 மாதங்கள் நற்பலன்களையும், ஜனவரி, ஏப்ரல் இந்த 2 மாதம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆண்டு அமையுதுங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ஆண்டு கிரக அமைப்பு பிரகாரம் ஆண்டு கோள்கள்லேயே கேது பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு. விநாயகர் துணை எப்போவுமே நல்லது. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டின் பிற்பகுதியில் மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றனால தொழில் விஷயமாக யாரிடமும் எந்த கருத்தையும் வெளியிடக்கூடாது. வாயை மூடி வியாபாரம் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். வாயை விட்டு பேசினோம்னா அந்த செயலுக்கு வராது, முழுமை அடையாது. அதனால் மௌன விரதம் இந்த ஆண்டு மிக சிறந்தது. அமைதியாகவே கடக்க வேண்டிய ஆண்டாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டு, அமைதியாக கடக்கணும். கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? அவங்களுடைய தொழில், கல்வி, உடல் நலம் இவை அனைத்துமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறீங்க திரு பாலாஜி ஹாசன்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி வந்து விலகுது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு வரது மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஏதாவது கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். மற்றபடி நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கடன் இருந்தாலும் அந்த கடனெல்லாம் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். எப்பயுமே ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ஸோ சனிக்கும் கேதுக்குமான தொடர்பு கட்டாகுது. இதனால் வந்து படிக்கும் மாணவர்கள் அரியர்லாம் இருந்தால் கூட கிளியரன்ஸ் ஆகும். எல்லா கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 9ஆம் இடத்துல சனி பகவான் நீர் ராசியில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டில் நல்லா ஒரு அங்கீகாரமோட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் கடகராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய குருவாக இருக்கிறதுனால அந்த குருவுக்கு சனி பகவான் கேந்திரத்தில் இருக்கிறதுனால இன்க்ரிமெண்ட்டோட ப்ரமோஷன் அல்லது வேறு ஒரு கம்பெனியில் இப்போ இருக்கிற பொசிஷனோட அடுத்த பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் ரீதியாக மட்டும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் கூட அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வருகின்ற குரு பயிற்சி ராசிக்கு 12ல் வராங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு கேதுவும் 8ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதனால் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாமல் 2-3 வருஷம் ட்ரை பண்ணவங்களுக்கெல்லாம் கூட இப்போ IUF, IVF இந்த மாதிரி முறைகளில் கண்டிப்பாக குழந்தை விடுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பயுமே 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அவர்களுடைய சுப விரயத்தால் ஒரு சுப நிகழ்வு அல்லது புது வரவு ஏற்படும். ஸோ அந்த கான்செப்ட் எடுத்தோம்னா இந்த வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியம் நடக்கும். ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு இன்றைக்கி டுவெல் ஜாக்பாட் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகிறது? வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இந்த வருஷம் எப்படி போக போகுது திரு விஜயன் ஐயா? வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பயிற்சி 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி 11ஆம் பாவத்துக்கு போகிறார். எப்போவுமே ஒரு கிரகம் 11ஆம் பாவத்துக்கு போகுதுனாவே அது யோகம். அது தனகாரகன் பொன்னான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் பாவத்துக்கு போவதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருஷம் 2025 ஜாக்பாடு தான். பணங்கள் நிறைய கொட்டுங்கள், நிறைய பணம் சம்பாதிச்சிடுவார்கள், நிறைய கடன் கட்டிடுவார்கள். அது மெயினாக 2025ஆவது வருஷம் பிறந்த உடனே சிம்ம ராசிக்காரத்துமே கடன் இருந்தால் கடன் கட்டிடுவாங்க. அடுத்து கடனை கட்டிட்டு பணங்கள் நல்லா நிறைய சேர்த்து வச்சுடுவாங்க. வெளிநாடுகள்லேருந்து ஏதாச்சும் ஒரு தொழில் முறையில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய அனுகரமாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராசியில் வந்து கேது வந்து உட்கார்றார். இந்த கேது வந்து சிம்மத்தில் உட்காரும்போது அரசியலில் செயல்படக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். சிம்மம் என்பது அரமண ராசி. அந்த இடத்துல கேது வந்து சூரியனோட வீட்டுக்கு வர்றது கொடி கட்டிய கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2025 அற்புதமாக இருக்கும். அதேமாரி சனி பகவான் வந்து 8ஆம் பாவத்துக்கு போகிறார். சில தடைகள் இருக்கும். எத்தனை தடைகள் இருந்தாலும் இந்த குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அது செல்லாயிரும். இந்த வருஷம் 2025 சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைஞ்ச பணம், காசு, பொன் பொருள், வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து இது நிறைய சேர்த்துருவாங்க. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானங்கள். எந்த கிரகம் 11ல் போனாலும் அந்த நல்ல காரியத்தை செஞ்சிடும். அதேமாரி திருமண தடைப்பட்டு இருக்கிற நிறைய ஆண்கள் பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் 2025 திருமணம் ஆகிடும். அதேமாரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு எத்தனை தடை இருந்தாலும் இந்த வருஷம் வீடு கட்டிடுவாங்க. அதேமாரி நிலபலம், சொத்து பத்தெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்கும். 2025 இந்த 12 ராசிகளே ஜாக்பாட்டான ராசி சிம்ம ராசி தான். கன்னி ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? அதுல ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும், ஏதேனும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னா அதற்கான பலன்கள் என்னென்னவெல்லாம் கணியர்?
கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்ணிறைந்த ஓவியமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் கற்பனையிலே வாழக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசி. இவங்க தன்னை பிறர் பார்க்குற மாதிரி அழகு பண்ணிக்கிறவங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லவர்கள். நல்லா பாருங்கள், அதில் உத்திரமும் அஸ்தமும் 2 நட்சத்திரம் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் நம்ம ஐயப்பனோட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா தனித்து போய் உட்காந்துருப்பார். நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்து நிறைய துன்பங்களையெல்லாம் அனுபவித்து அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல உயர்நிலையை வந்தார். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் இவர் பாருங்கள் விநாயகர். போனோன்னு நம்ம விநாயகரை கும்பிட்ருவோம், அதுக்கு பின்னாடி அவர் கண்டுக்கவே மாட்டோம். இது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நம்மளை யார் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, மதிக்கலையே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறதை இந்த வருஷத்தில் நிப்பாட்டுங்க. முதல்ல ஒரு சுபங்கள்லாம் சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி அசுபங்களும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல சுபிட்சமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் ஆதாயம் கிடச்சது இந்த வருடம் தான். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கவங்க வீடு வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கிறவங்க கார் அல்லது வாகனம் அல்லது நகைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இது இருந்துச்சு. இதில் இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. இதில் 2ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்பொழுதுமே தாய் கூடயே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தந்தை வழியில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய நடந்துச்சு. ஒன்று தந்தையை விட்டு தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது தந்தை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ இருக்கும். அதனால் தந்தை வெளிநாடு போனவங்கள்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருப்பாங்க. தந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உத்தமம். ஆனால் அம்மா அவங்க கூட இருக்குது உங்கள் வாழ்நாள் போதும் ரொம்ப சிறப்பாக தரும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல சுபிட்சங்கள் ஆரம்பிக்குது. இந்த விவசாய நிலம் வாங்கணும், பம்பு செட்டு வாங்கணும்னு நினைக்கிற நட்சத்திரங்களில் இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்று. அதே மாதிரி நிறைய பூமிகள் வாங்கினவங்க இந்த உத்திர நட்சத்திரம். இதில் தனுசு லக்கணத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார். அந்த அளவுக்கு உத்திரத்தினுடைய பலம் இருக்குது. இவங்க என்ன நடக்க போகுது மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை இழப்பு ஆக போகுது. அதை நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும். அதே மாதிரி காதல் தோல்வி அடையும் ராசியாக இந்த வருஷத்தில் இருக்கிறது கன்னி ராசி தான். இதில் தத்து குழந்தை எடுத்து வளர்க்குற யோகம் இந்த கன்னி ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கொண்ட ராசியாகவும் இந்த கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி விநாயகர் எல்லா சுபம் அசுபங்களையும் கடந்து அமைதியாக உட்கார்ந்துருந்தாரோ அது மாதிரி ஒரு தியான நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் அஸ்தம் பார்த்திங்கன்னா எப்படியாவது 2 டிகிரி 3 டிகிரி படிக்கிற அளவுக்கு பிரில்லியன்ட், அந்த மாதிரி பிரில்லியன்ட் தன்மையுள்ளவங்க. நீங்கள் பிறந்தோன்னு பாருங்கள் அப்பா வீடு கட்டியிருப்பார் அல்லது ஒரு இடம் வாங்கியிருப்பார். அந்த அளவுக்கு யோகமாக பிறந்தவர்கள் நீங்கள். அப்படி யோகத்தில் பிறந்து ஒரு சில நேரங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு, அதுவும் சரியாயிருச்சு. இந்த தலைமுடி கொட்டுற பிரச்சனை நடந்துச்சு, அதுவும் சரியாயிருக்கு. ஆக இப்போ நிறைய விஷயங்கள் சரியாயிருக்கு. இனி வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது போகிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வழக்குகளில் சிக்குவீர்கள். அடுத்தது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வர்றார். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய ராசி இந்த வருஷம் கன்னி ராசி. அதனால் கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தர் வேலைக்கு இடம் மாறி போய்க்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று நானே அறிவாளி அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடாது, பிறர் சொல்லும்படியாக இருக்கணும். அதனால் இந்த சொந்தமாக தொழில் பண்ணணுன்ற ஆசையை என்னைக்கு சித்திரை நட்சத்திரம் விடுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு சுபிட்சம் ஆரம்பம். பொதுவாக எப்படி இருக்குது இந்த வருடம் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலமே ராகு தான். 6ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல ராகு யாருக்கு இருக்கோ மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணினாலும் வாழ்க்கையை வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக உடல் நலம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? திருதனபால் வணக்கம். இந்த 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துலாம் ராசினுடைய சின்னமே தராசு தான். சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி துலாம், நீதிமானுடைய குருது.
இவர்கள் எப்பவுமே நீதி நேர்மை உடையவர்கள் தான். அதே போல் வந்து இவர்களுக்கு தேவையான பாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். எதைக்குமே ஆசைப்படாதவர்கள், விட்டு கொடுக்கக்கூடிய பரோபகாரி. சித்திரை, சுவாதி, விஷாகம். சுவாதி நட்சத்திரம் சுவாமி நரசிம்மர் பக்தனுக்காக ஒரு பிறவி எடுத்தவர். ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது பார்த்தீங்கன்னா இந்த விஷாகம். அவ்வளோ அற்புதமான ஒரு ராசி தான் இந்த துலாம் ராசி. இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ குரு பகவான் 5ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேற்கு பிறகு தன்னுடைய ராசியை பார்ப்பது மிக சிறப்பு. தந்தை வழியில் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வரும். அதே போல் தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கிறதும். இவர்கள் வந்து கேட்டு வாங்கிக்கணுமே தவிர வழக்கு போடாமல் அன்பாக கேட்டுக்கணும்னா சாதிச்சிடலாம். பாக பிரிவினையெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு தேவையான அதே போல் பதவி பணி உயர்வு நிச்சயமாக தரும். அட்லீஸ்ட் இடமாற்றமாக தான் இருக்கும், கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சாவது விடுவாங்க. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இதுவரையில் தடையாக இருந்த புத்திர பாக்கியம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புத்திர சந்தான பாக்கியத்திற்கு பலம் தரும். இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். அதே போல் வந்து இவர்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கெல்லாம் சிலவங்க வந்து இப்போ அடியெடுத்து வைக்கிருப்பாங்க. ஐயா எனக்கு இந்த ஆர்மியில் கிடைக்கல, நேவி போலீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ கடுமையாக முயற்சி செஞ்சாங்கன்னா பலம் தந்துடும். என்ன காரணம்? 9ஆம் இடத்துல சனி குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்ப்பது சிறப்பு தான். இவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியங்கள் எளிதில் கை கூடிவிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பொற்காலமே. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே இருந்த இரக்கங்கள் அவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏற்றங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? திரு பாலகுமாரன். ராசி மண்டலத்தின் 8வது ராசி, செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி. இந்த ஆண்டு 2025 என்பது அதன் கூடுதல் 9 என்பது செவ்வாயை குறிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஆக இந்த விருச்சிக ராசிக்காரங்க மேஷ ராசி இந்த ரெண்டுக்குமே அதிபதி செவ்வாய். இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஆண்டு ஆளக்கூடிய ஒரு அமைப்பாக 2025 இருக்குங்க. இந்த 2025 இந்த முதல் பகுதின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆண்டு கோள்கள் பயிற்சி, சனி பயிற்சி மார்ச் 31 இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் உள்ள காலங்கள், அதாவது இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரி இல்லாமல் கிரக நிலைகள் முக்கியமான 4 கிரகங்களும் இடப்பெயர்ச்சி இருப்பதினால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முதல் பகுதி, அதாவது மே மாதம் வரை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது. நேரடியாக குருவின் பார்வையில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருந்து விருச்சிக ராசியை பார்ப்பது மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயம். அதனால் எடுத்த எல்லாமே இதுவரைக்கும் இவங்க தொட்ட எல்லாமே பொண்ணாகிக்கிட்டு இருக்குது. அது மேலும் மேலும் அது வளரும். அதாவது அவங்க படிக்கிற குழந்தைங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆனுவல் இந்த இதில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது கண்டச்சனியிலிருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னோம்னா, இதுவரைக்கும் இருந்த வீடு, தடைப்பட்ட வீடு அல்லது கல்வியில் கவனம் இல்லை, நல்லாவே படிக்கிறேன் இருந்தாலும் அதில் ஞாபக மறதி வருது அப்படிங்கிறதுலலாம் மீளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையுதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போது சொத்து, மேலும் மாடி கட்டுறது, வீடு கட்டுறது, அடுத்து ஒன்று வாங்கிறது, கார் இருந்துச்சுன்னா பெரிய கார் வாங்கிறது, இதுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு நல்லா இருக்குங்க. லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இந்த மார்ச் 31ஆம் தேதி ஜீவனஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அப்போ நாம் எதிர்பார்த்து பிளான் பண்ணி அல்லது பிளான் பண்ணாமே கிடைத்த வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த மார்ச் 31க்கு பிறகு மாறுது. தொழில் ஸ்தானத்தில் கேது வந்தால் ஞானக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு வரும்போது, ஜீவனஸ்தானத்தில் வரும்போது தொழில் ஞானம், இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாது அப்படின்றது. இதில் நாம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, திட்டமிடுதல், தொழிலில் யார் தேவையில்லாத உழைப்பாளிகள், அதாவது யார் நல்லவங்க, எந்த வியாபாரி நல்ல ஆள், எந்த வியாபாரி கெட்ட ஆளுங்கிறதெல்லாம் இயற்கை காட்டி கொடுக்கும். அந்த வகையில் இந்த கேது பகவானின் பெயர்ச்சி நன்மையாக இருக்குது. இதெல்லாம் 2025 முற்பகுதியாக இருந்தாலும் இந்த குரு மே 14ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. அப்படி மாறும் பொழுது மாறிய பிறகு மே மாதத்திற்கு பிறகு பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரங்க தனக்காக
சேமிப்பதை விட குடும்பத்துக்காக செலவிடுவது, குடும்பத்திற்காக நல்லது செய்வது, குடும்பத்துக்கான பொறுப்புகளை செய்வது அப்படின்னு கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த குரு பகவானால் எடுத்த வேலைகள் நடக்கும். ஒரு வீடு கட்டுறாங்க குழந்தைங்க அல்லது தம்பி தங்கச்சி கட்டுறாங்க, அதுக்கான இதை நம்ம ஹெல்ப் பண்ணுறது, குடும்பத்தில் ஒரு சேர்த்து வைக்கிறது, நகை நட்டு வாங்குறது, பொண்ணுக்கு கல்யாணம் கட்ட போகிறோம் அப்போ அதுக்காக நகை வாங்குறது, இது எல்லாமே நல்லபடியாக சேருங்க. ஆக இந்த 2025 பொறுத்த மட்டுக்கும் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே இந்த 4 மாதங்கள் அற்புதமான மாதங்களாக இருக்குங்க. அதே போல் இந்த மாத கோள்களையும் கணக்கிட்டு சொல்கிறதுனால ஜூன், ஜூலை, டிசம்பர் இந்த 3 மாதம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க. தனுசு ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? அவங்களுக்கு ஏற்கனவே சந்தித்து வந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கி இனிமே இன்பமாக மாறுவதற்கான பலன்கள் ஏதேனும் இருக்கிறதா திரு பாலாஜி சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் போகிறாரு இந்த ஆண்டினுடைய மே மாதம். அதற்கு அதே டைமில் 4ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க கேது விலகிறாரு. அதனால் இது வரைக்கும் தொழில் சம்பந்தமான தடைகள், தொழில் சம்பந்தமான காலதாமதம், தொழில் கடன், தொழிலில் இருந்த எல்லா பிணக்குகளும் பிரச்சனைகளும் டிலே எல்லாம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ 6ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து சமசப்தமாக பார்வை பார்க்கறதுனால அற்புதமான ஒரு டைமு. இந்த டைமில் வந்து தொழிலில் கடன் வாங்கியாச்சும் தொழிலை டெவலப் பண்ணலாம், எப்படியும் கடன் அடைச்சிட முடியும். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா 3ஆம் இடத்துக்கு வர ராகு வந்து உணவு பழக்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று. எனவே உணவு சம்மந்தப்பட்ட கட்டுப்பாடு மட்டும் இருந்தால் போதும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றதை தெரிந்து சாப்பிட்டாங்கன்னா போதும். ஸோ நல்ல நண்பர்களை கெட்டவர்களாக்கி விட்டுரும். கோபத்தின் காரணமாக நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகின்ற, நமக்கு இது சரி அது சரி அப்படின்னு நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய வெல் விஷர்ஸ் எல்லாம் இந்த டைமில் நம்ம ஒரு தப்பானவராக போர்ட்ரேட் பண்ணி மனசுக்குள்ளே ஒரு அஷ்யூம்ஷன் பண்ணி அவங்களெல்லாம் பகையாக்கி வச்சிரும். ஸோ அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த டைமில் எந்த நண்பர்களையும் இழந்துடக்கூடாது. சொந்த தொழிலில் அதிகமான உழைப்பு போடலாம், அதன் மூலமாக பெரும் லாபம் வரும். இருக்கிற எல்லா கடனும் 2025க்குள்ளே அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். ஜாதகர் வந்து இந்த டைமில் இந்த தனுசு ராசிக்காரரால் அவங்க குடும்பமே அனுபவிப்பாங்க லாபத்தை, ஆனால் அவருக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அவரால் அனைவரும் பயன்பெறுவார்கள். அவர் மட்டும் வாடிய பயிர் போல் இருப்பார். இருந்தாலும் அது அவங்களுடைய பெனிஃபிட் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அனுபவிப்பாங்க. ஸோ இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம், வேலையில் உயர்வு, உடல்நிலையில் இதுவரை நாட்பட்ட நோய்கள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகிறோம் குருவினுடைய 7ஆம் பார்வையால். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ஃபேட் ஆகிடுவாங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் பண்ணல, வாக்கிங் போகல அப்படின்னா இப்போ ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னா 10% 2025 டிசம்பரில் பார்த்தாங்கன்னா ஒரு 66 கிலோ வந்துடுவாங்க. ஒரு 10% வெயிட் போட்டுரும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தோட டைம் ஒதுக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சப்தம பார்வை குரு வந்து 9ல் கேது போனாலே அவங்க பிஸ்னஸில் பிஸியாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு டைம் ஒதுக்குங்க. மற்றபடி நல்லாயிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாய் பிரிந்திருப்பவர்களுக்கு மறு திருமணம் நடக்கும். குழந்தைக்கு இல்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இயற்கையாக கிடைக்காதவர்களுக்கு கூட செயற்கையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு 3ஆம் இடத்தில் ராகு வந்தாலே வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆருக்கான ட்ரை பண்ணாலோ சிட்டிசனுக்கான ட்ரை பண்ணாலோ வெற்றிகரமாக கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு டாப் 10ல் இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி அமைய போகிறது அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? உடல் நலம் சார்ந்து எப்படி இருக்க போகுது 2025? திரு விஜயன் அவர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த வருஷம் 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு போகிறார். 3ஆம் பாவத்துக்கு போன ராசிநாதனுக்கு ரொம்ப சிறப்பு. 3, 6, 11 சனி பகவான் அவங்கவுங்க ராசியில் இருக்கும்போது அந்த இருந்த பிரச்சனை அத்தனையும் தீர்த்து வச்சுருவார். அதேமாரி ஷேர் மார்க்கெட்டில் மகர ராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த வருஷம் நிறையா பணம் காசு நிறைய சம்பாதிச்சிருவார். அதேமாரி சினிமா துறை, அச்சு, இந்தமாரி வந்து டிவி நிகழ்ச்சிகள், இந்தமாரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, வெளிநாடுகள் தொடர்பு, தொலைத்தொடர்பு அத்தனையுமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் பாவத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆவது ராசிக்கு போகிறார். அப்போ வெளிநாடுகளுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருவார் ராசிநாதனுக்கு. அதுலேயும் ஷேர் மார்க்கெட்டு, போட்டி பந்தயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து வெளிநாடுகளில் போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. அந்த மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் பாவத்தை குரு பார்க்குறார் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. அப்போ 2ஆம் பாவங்கிறது நமக்கு வந்து செல்வாக்கு பெருகும், பணம் பொன் பொருள் நிறைய இருக்கும். அதேமாரி 12ஆம் பாவத்தையும் பார்க்குறார். இது வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் ஏதாவது நொடியால் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இந்த வருஷம்
குரு பயிற்சி பின்னாடி ராசி 12ஆம் பாவத்தை பார்த்துருவார். எத்தனை நோய் இருந்தாலும் இந்த நோயை தீர்த்துருவார் குரு பகவானுடைய பார்வை. அதேமாதிரி 2ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் பார்க்குறது ரொம்ப சிறப்பு. இப்போ மகர ராசிக்காரங்களை மட்டும்தான் 2 12ஆம் பாவத்தை பார்க்கும். அப்போ நோயும் தீரும், கடனும் தீரும், நல்ல வருமானமும் பெருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதேமாரி வீடு வண்டி வாகனம் சொத்து பத்தும் ஏற்றுவார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன்னுடைய முயற்சியால் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பலம் பெற்றார். அதேமாரி எழுத்து சம்பந்தம், எழுத்து போட்டி பந்தயங்கள், அச்சு பேப்பர் நியூஸு அதேமாரி இருக்கும். அதேமாரி காலபுருஷ ராசிக்கு 12ஆம் ராசி இல்லையா, அதனால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். அதிகமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருஷம் ராசிநாதன் 3ஆம் பாவத்துக்கு போகிறதுனால அவருடைய முயற்சியை வெற்றி பெறுவார் என்பது மகர ராசியினுடைய தீர்க்கமான முடிவு. மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே பல கட்ட பிரச்சனைகளை அவங்க சந்தித்து வந்தாலுமே கூட 2025ஆம் ஆண்டு அதை அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா திரு பாலாஜி ஹாசன்? கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியுது. 7.5 சனியில் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது. பாத சனி ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. பட் இது ஒரு 50% தான் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்ற ஒரு மிக்சடு பலன் தான் வரும். ஏன்னா ராசிக்கு ராகு பகவான் வராரு. ஸோ சனி பகவான் ரிலீஸ் பண்ணி ராகு பகவான் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ குரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. அதனால் ஆழ்ந்த நிம்மதி, ஒரு வேலையில் ஒரு பெருமை, ஒரு அவார்டு, இது போன்ற பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கிடைக்கும். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறது சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக வீடு கட்டலான்ற கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் ஒரு படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கலான்ட்டு ஒரு கேப் விட்டவங்க, ஸோ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, வருமானத்துக்கு பண்ணிட்டு படிக்கலாம்னு நினச்சவங்களெல்லாம் கூட மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருக்கின்ற நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போடுவதற்கான நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய கால நடவடிக்கைகள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் இவங்க அழிச்சிடணும். ரெக்கார்டை வச்சிடக்கூடாது. அதன் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வரும். எப்பயுமே ராகுபவன் ஒரு ராசிக்கு வந்தால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அதை மறைச்சிட்டு வச்சுட்டு ஃபைல் அப்படியே வச்சுட்டு போயிருப்பார். இப்போ அதை ஆடிட்டிங் பண்ணி அதில் என்ன நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி பழைய தவறுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும். பழைய பகை, யாரையாவது ஒருத்தவங்களை திட்டிருப்பாங்க, அவங்க சுப்பீராக வருவாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தோம்னா நம்மளே சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி யாரு கூடயும் பகைமை இல்லாமல் இருக்கணும். வயிறு சார்ந்த தொந்தரவு வரும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சென்று ராசிக்கு 6ஆம் இடத்தை 12ஆம் இடமாக போகிறார். ஸோ அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கால்வழி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தகாத நட்புகள் மூலமாக கெட்ட பேர் வரும். ஒரு ராசிக்கு ராகு உள்ளே வந்தாங்களே தப்பான நபர்கள் அவங்கள சுற்றி சேர ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கும்ப ராசிக்கு ஏப்ரல் மாதம் 2025 4ஆவது வாரத்தில் ராகு உள்ள வரார். வந்த உடனே இவங்களை சுற்றி ஒரு கெட்ட எண்ணங்கள் கொண்ட நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற நிலைமை வரும். ஸோ எல்லார்ட்டையும் பார்த்து பழகணும். அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு இவரும் பலியாடாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தகாத நட்பு மூலமாக கெட்ட பேர் வரும், பகை ஏற்படும். ஸோ தாயாருக்கு மன அழுத்தம் ஏற்படும். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கு போய் அது 12ஆம் இடமாக தொடர்பு போகிறதுனால தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 50% நன்மை 50% தீமை வரும். சகோதரர்களுக்கு நன்மை ஏற்படும். கும்பராசியாக குழந்தைகளுக்கு ரொம்ப நன்மை ஏற்படும். ஆனாலும் ஒரு ப்ளஸ் என்னென்னா 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போய் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கறதுனால ஸோ போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீட் எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாம், குரூப் 1 குரூப் 2 மேலே யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணிருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடுமையாக முயற்சி செய்தால் கெடு பலன்களை தவிர்த்து நல்ல பலன்களை அதிகப்படுத்த முடியும். ஸோ ஒரு மிக்சடான பலன்கள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். மீன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ராசிகள்ல கடைசி ராசி மீனமா இருந்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில நம்ம முன்னேறி முதலிடத்திற்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பார்கள் மீனராசிக்காரர்கள். அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது திரு விஜயன்? மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் 4ஆம் பாவத்துக்கு போகிறார். அப்போ தடைகள் நிறைய படுத்துடுவார். அதேமாரி உடலில் நோய் நொடியை நிறைய கொடுத்துருவார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துக்கு வீடுக்கு போகிறார். வீடு சில தடைகள்லாம் பட்டுக்கிட்டு இருக்கும். வீடு உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அதனால் இந்த ராசியில் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ வீட்டு வேலை ஏதாவது செய்கிறவங்களா இருந்தால் அதை யோசனை பண்ணி பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். அந்த குரு பயிற்சி ஆன வேட்டி ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் வீட்டு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். அதேமாரி உடலில் இருக்கிற நோய் நொடியும் தீரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஜென்மத்தில் இவர் வந்துடுவார், சனி பகவான் வந்துடுவார். இப்போ ஜென்மத்தில் சனி வந்தால் உடலில் தொந்தரவுகள், பாதங்களில் ஏதாச்சும் ஓத்திரி செலவு இருந்துடும். ஏன்னா ராசிநாதனும் 4க்கு போகிறார், அவர் பலன் இல்லாத போயிடுவார்.
அதேமாரி சென்மத்துக்கு சனி வரார். அப்போ சென்மத்துக்கு சனி வந்தால் என்ன பண்ணுங்க, பாதங்கள்லாம் அடிபட்டுருமா. அந்த நடந்து போகும்போது ஜாக்கிரதையாக போக வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை இப்போ தீர்த்து வச்சுருவார். கடல் ராசி வந்து மீனம். அப்போ அந்த ராசியில் வெளிநாடுகள் தொந்தரவுகள் இருந்தால் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவார். அதேமாதிரி ராகு வந்து 12ஆம் பாவத்துக்கு போகிறார். ராகு 12ஆம் பாவத்துக்கு போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தொந்தரவுகள், இடையூறுகளை ஏதாவது கொடுத்துட்டே இருப்பார். அதிகமான விரைய செலவுகளை கொடுத்துட்டு இருப்பார். கேது வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு வந்து 6ஆம் பாவத்துக்கு வரார். இந்த பாதி 50% இதை கெடுபலன் கொடுத்த ராகு 50% கேது வந்து அரசாங்கத்தால் ஆதாயம் கொடுத்துருவார். ஏதாவது ஒரு உருவத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு அரசாங்கம் மூலம் பிரச்சனைகள், வெளியில் தங்கியிருக்கிறாங்க, வெளியில் வேலைக்காக போயிருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனைனா இந்த வருஷம் அரசாங்கம் அவர் பார்த்து மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து இந்த வருஷம் ஒரு 50% நற்பலனும் 50% தீய பலனாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாகணும் மீனராசிக்காரர்கள். சரி, 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம தனித்தனியாவே நீங்கள் விளக்க கேட்டிருப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது, நட்சத்திரம் ரீதியாகவும் விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒரு ராசிக்காரர் இருப்பாரு, நல்லா உழைப்பாரு, நல்லா அவருடைய முழு உழைப்பை போட்டிருப்பாரு. ஆனா அந்த உழைப்புக்கேத்த பலன் கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைச்சிருக்காது. ஆனா சிலர் லேசான ஒரு உழைப்பை தான் போட்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா அவங்க வேற லெவல்ல ஆயிருப்பாங்க. அதுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்லாம் கூட சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகளை சொல்லலாம்? டாப்பில் இருக்கிறது வந்து சிம்மம், சிம்மம். 2வது வந்து கும்பம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு வந்து கோடீஸ்வர யோகம் இருக்குது. அது காரணத்தோடு சொல்கிறேன், நான் சும்மா விளையாட்டுக்கு போல் விவாதத்துக்காக சொல்லலை. சிம்மத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து புதனோடைய வீடு, 5, 8 வந்து குருவோட வீடு, 2, 5, 8, 11 சம்மந்தப்பட்டுச்சுன்னா தான் கோடீஸ்வர யோகம். அப்போ 2ஆம் இடத்த அதிபதி புதனோட வீட்டில் குரு இருக்கார். 5ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவரே 8 கூடிய திடீர் அதிர்ஷ்டத்துக்குரியவர். அதனால தான் அது டாப் நம்பர் 1. எப்படி இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி 2, 5, 8, 11 வந்தால் தான் தத்து குழந்தை கிடைக்கும். குழந்தை இல்லை, அதேமாதிரி டெஸ்ட் டியூப் போகிறோம் இல்லைங்களா, இப்போ தான் டெஸ்ட் டியூப் போகணும். அதனால் டாப்பில் இருக்கிறது பெரிய வெற்றியாளர்களாக சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்காரவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கும்பம். இப்போ கும்பத்துக்கு 2ஆம் இடம் மீனம், 5ஆம் இடம் மிதுனம், 8ஆம் இடம் கன்னி, 11ஆம் இடம் குரு. அப்போ 2, 5, 8, 11, 8 எப்படி தொடர்பே வரலைன்னாக்கா புதனோட வீட்டில் தான் குரு இருக்கார். அதனால் 8, 11 சொல்கிறோம். அப்போ இந்த 2 ராசிகளும் இந்த வருடம் 100% வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெறவங்க இவங்க தான். அரசியலுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்கள எந்த வகையிலையுமே தோல்வியை தர முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தோல்வி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ முருகன் அவதரிச்சிருக்கார். முருகன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவதரிச்சிருக்கார். நிறைய ஆன்மீகவாதிகள் இதை உணர்ந்திருக்காங்க. நீங்கள்லாம் உணர்ந்தீங்களா இல்லைன்னு தெரியல. வேணால் ஒரு செக் பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, ஏதேனும் ஒரு முருகனோட புக்கோ ஒரு இது வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். இந்த ஒரே ஒரு முருகனோட வழிபாடை இவங்க செஞ்சுட்டாங்கன்னா தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா இன்னும் பார்க்க போகிறீங்க, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க வருஷம், இன்னும் எல்லார் வீட்டுக்கும் முருகன் வருவார். நான் இந்த நிகழ்ச்சி சொல்லும்போது எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு புக்கு வந்திருக்கும், வேணா பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு சாமி படம் வந்திருக்கும். இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போது கூட நமக்கு முருகன் படம் வந்துருச்சு, ரைட்டுங்களா? முருகன் அவதரிச்சதை நம்ம நேராக அப்படியே போட்டாவில் வர்ற மாதிரி சாமியாக வருவார்னு ஏதேனும் ஒவ்வொரு ரூபத்துலேயும் வந்துக்கிட்டே இருப்பார். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் உள்ளே வர்றாரு. வாய்ப்பை விட்டுறாதீங்க. இதுதான் தோஷத்துக்கு நிவர்த்தி. இவரை வழிபாடு செய்யுங்க. இந்த வருடம் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும். அவரை நற்பலன்கள் கொடுக்கக்கூடியவராக மாற்றக்கூடியது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? அதற்கு என்ன செய்யணும்? அதான் முருகனோட வழிபாடுகள் இப்போ ஆட்டோமேட்டிக் எல்லாருக்கும் உள்ளே வந்துருச்சு, ரைட்டுங்களா? இப்போ மொத்த பரிகாரமே போதும். இந்த வருஷத்துக்குரிய பரிகாரமே முருகனோட வழிபாடு தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் உள்ள வந்துச்சு. அப்போ வந்து பெருமாள் வந்தார், அதாவது ராமர் வந்தார். இப்படி ஒவ்வொரு அவதாரங்களும் ஏதேனும் ஒரு ரூபத்துக்குள்ளே நமக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைம் வந்து முருகனோட அவதாரம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இதுவே உங்களுக்கு பரிகாரத்துக்கு போதும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பல வெற்றிகள் கிடைக்கும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் நலன் சரியாக இருந்தால்தான் நமக்கு அடுத்த கட்டமாக கல்வியாகட்டும், தொழிலாகட்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே அந்த உடல் நலன் அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. அந்த வகையில இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அவங்க கொஞ்சம் உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் என்னென்னங்கய்யா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் நலில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கன்னி, அவங்க வந்து கவனமாக இருக்கணும். மீனம், இவங்க வந்து உடல் உபாதைகள் தரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வயிறு, முதுகு தண்டு, முட்டி பிரச்சனை,
அதே போல் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், இப்போ பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய், இந்த மாதிரி நோய் கூட சொல்லலாம், ரத்தம் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து அவர்கள் கவனமாக இருந்துருன்னா போதும். ஒரு விஷயம், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். உடல் உழைப்பு அவங்க செலுத்தணும் அதிகமாக. அதே போல் அவர்களுடைய வேலைகளை அவர்கள் திறம்பட செய்யணும். மற்றவங்கள நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் சில வேலைகள் இருக்கும். நம்ம போயிட்டு வரமே, வண்டியில் போகிறத விட சும்மா வாக்கிங்காக போயிட்டு வருவோம், நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, இந்த ராசிக்காரர்கள், அதாவது யார், கன்னி மீனம், இவங்க வந்து உடல் உபாதைகள் தரும். அது உடல் நலத்தில் வந்து ஆரோக்கியம் கொஞ்சம் அதிகமாக கவனமாக எடுத்துக்கணும். இவர்களுடைய வேலைகளை இவர்கள் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே கல்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழில் ஆரம்பிப்பாங்க. தொழில்ல வந்து அதுலயும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நம்ம முன்னேறி நகர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கும். அப்படி அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம நகரும் போது மிகவும் கூடுதல் கவனத்தோட இருக்கக்கூடிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மாறி இருக்கு. அதனால இந்தந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் யார் யாருன்னு? 2025 இந்த ஆண்டு தொடக்கம் முதலே பார்த்தோம்னா, நல்ல அற்புதமான ஒரு செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த ஆண்டு நியூமராலஜி பிரகாரம் 6ஆம் நம்பர் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாக இது அமைஞ்சிருக்குங்க. 1/1/2025. அதனால் சுக்கிரனுடைய அம்சம்ன்றது எப்போவுமே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. இப்போ நாம் தொழில்துறையிலையும் இதே மாதிரி அடுத்த நிலை போகும்போது கவனமாக போகணுங்கிறது ஒரு நியதி. அது பிரகாரம் இந்த ஆண்டு கோள்கள் நிலை பிரகாரம் பார்க்கும் பொழுது மேஷ ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிக்காரங்க ஆண்டு கோள்களும் சரி மாத கோள்களும் சரி கணக்கீடு பார்க்கும்போது இந்த 4 ராசிக்காரங்க இந்த ஆண்டை சுதானமாக கடக்கணும். குறிப்பாக தொழில் தொடர்பான விஷயங்களில் முதலீடு பண்ணும்போது ரொம்ப யோசித்து நல்லபடியாக சிந்தனை பண்ணி குடும்ப மெம்பர்களை கலந்து பேசி அவங்களுடைய ஆலோசனையை வாங்கி செயல்படுறது சிறப்பாக இருக்கும். சில ராசிக்காரர்கள் எல்லாம் அவங்கவுங்க கஷ்ட காலம் வரும்போது ஒரு சிலவங்களை திட்டும் போது, அதே நல்ல காலம் வரும்போது இந்த ராசிக்காரங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது, தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்றத நோக்கி செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் இந்த ஆண்டு? திரு பாலாஜி ஹாசன். இல்லை, இந்த ஆண்டு வந்து 2 ராசி வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது 100 பேர் நம்ம எடுத்தோம்னா அதில் 80 பேர் ஓகே சொல்லுவாங்க. இது கோச்சார பலன் ஒரு 10% நடக்கிறது பெரிய விஷயம். அதில் ஒரு 100 பேரை நம்ம சாம்பிள் எடுத்தோம்னா அதில் 80 பேர் நான் இந்த 2025 நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ராசின்னு பார்த்தா தனுசு, கடகம். ஏன்னா இந்த 2 ராசிக்கு மட்டும்தான் ராகு கேதுவோட இம்பேக்டே கிடையாது. கேது, அதாவது கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கடகத்தை டிஸ்டர்ப் பண்ணல, ராகு டிஸ்டர்ப் பண்ணல, சனி டிஸ்டர்ப் பண்ணல, குருவும் 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்து சுபரயத்தை தான் கொடுக்க போகிறாரு. ஸோ 2வது கடகத்துக்கு 6ஆம் அதிபதி 12க்கு வந்துட்டாருன்னு ஒரு ப்ளஸ் தான். ஸோ எந்த வகையிலையுமே இந்த வருஷம் டிஸ்டர்ப் இல்லாத ராசி கடகம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனுசு. ஏன்னா ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு கேது உள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறப்போ வருமானம் கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த கேது விலகிறது ஒரு அமைப்பு. மேலும் குருவோடைய பார்வை முழுசாக 100% நல்ல பலனை கொடுக்குது. 4ஆம் அதிபர் 7ஆம் இடத்துலேருந்து பலனை கொடுக்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இது 12 ராசியை நம்ம சலித்தோம்னா அதில் கடகமும் தனுசும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 2மே வந்து அற்புதமான ஒரு பலன்கள். இந்த 2 ராசிக்காரங்க ரொம்ப நாளாக தொழில் ஆரம்பிக்கலாம், ஏதாவது வேலைக்கு போகிறத விட ஒரு அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலாம், அல்ல ஈவினிங் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம், ஏதாவது ஒன்று ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தாங்கன்னா, சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் இந்த வருஷம் ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க முதலாளி. 12 ராசிகளுக்குமான பலன்களை சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோட இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது அப்படின்றத பத்தியும் நம்ம பேசணும். அடுத்ததாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா அரசியல். அரசியல்ல இருக்கவங்களுடைய ஜாதகத்தையோ இல்ல அவங்களுடைய ராசிக்கான பலன்களையோ நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பலன்கள் நம்மளுடைய பலன்களையும் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். ஏன்னா அவங்களாலதான் நம்ம ஆளப்பட போறோம் அப்படின்னும் போது அவங்களுடைய பலன்களையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகுது. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதற்குடைய முதல் மாநாட்டையும் அவர் நடத்தியிருக்காரு. ஒரு திரைத்துறையில உச்சத்துல இருக்கும்போது அதை விட்டு நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு வந்திருக்காரு. இன்னும் நேரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பு, நேரடியாக மக்கள் சந்திப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைனாலுமே கூட
இனி வரக்கூடிய நாட்கள்ல 2025ஆம் ஆண்டு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டு வெற்றி அப்படின்றத நோக்கி தான் நாங்க நகர்றோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். அப்போ அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில், அவருடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில 2025ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? திரு விஜயன், அவருடைய ராசி வந்து நிறையா ஜோதிடத்தில் வந்து மாற்றங்கள்லாம் சொல்கிறாங்க. விஜய் அவருடைய அம்மாவே சொன்னது கடக லக்கணம் பூச நட்சத்திரம். இது எங்களுக்கு 100 முறை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அந்த ஜாதகத்தை கடக லக்கணம் பூச நட்சத்திரம் கடக ராசி தான், அதுதான் உண்மை. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், மற்றவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த ராசியில் வந்து சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவருடைய சுயசாரத்தில் சாதகத்தில் வந்து சனி வந்து ராகு சாரம், ராகு உச்சம். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சம், ராசி நின்ற நட்சத்திராதிபதி உச்சம், ராசியில் 10ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனியோட காலில் இருக்குது உச்சம். இந்த 2025 2026 தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு சாதனை படைச்சிருவார், ஒரு புரட்சி பண்ணிடுவார். விஜய் அடுத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இது உறுதிட்டு சொல்லிடுவேன். எங்களால் எங்கள் சுகர்நாடி ஜோதிட ரகசியத்தில் இது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. இந்த 2025 2026 விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி பண்ணுறார். அவருடைய ஜாதகம் எங்களுடைய சுகர்நாடியில் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, 10ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி, ராகுனுடைய தொடர் ராகு உச்சம். இந்த தமிழகத்தில் அடுத்த ஒரு முதலமைச்சர்னா அது விஜயாக தான் இருக்கணும். விஜய் எக்காரணத்தோடு வருங்காலத்தில் அவர் ஒரு சிஎம் ஆகிறதுக்கு 100% எங்கள் சுகர்நாடியில் நான் கணிச்சிட்டோம். நான் நிறைய யூடியூப் சேனல்லையும் சொல்லிக்கிறோம், அவர் அடுத்த சிஎம் ஆகிறது உறுதி என்று எங்களுடைய சுகர்நாடியில் சொல்லியிருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். அரசியலுக்குள் நுழைந்து சட்டமன்ற உறுப்பினர், அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது? பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் பரப்புரை அப்படின்றதையும் தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்டு வருகிறார். அப்படின்றதன் அடிப்படையில் தற்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகிறது? அவருடைய நகர்வுகள் அப்படின்றது முதலமைச்சர் அப்படின்ற பதவியை நோக்கி இருக்கிறதாக தான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அவருடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய புகழ் கிடைக்கும். மக்கள்கிட்ட வந்து இந்த 2025 முழுக்க நேரில் போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். கட்சியில் வந்து இளைஞர்கள், அவர் அரசியல் 50%, அவர் கட்சியை 50% இனிமேல் கூடுதலாக பார்ப்பார். ஸோ நிறைய இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டுறதுக்கான வேலைகள் பண்ணுவார். கட்சி சார்ந்த பேரணி, ஊர்வலம், இந்த பைக் ரேலி இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணாங்க. பைக் ரைடர்ஸ்னு டிஎம்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே செஸ் ஒலிம்பியாட்டு தமிழ்நாட்டில் பண்ணாங்க. அந்த மாதிரி மூளைக்கு வேலை தரக்கூடிய கேரம் போர்டு, இந்த மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதன் மூலமாக உலகளவில் ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த விளையாட்டுத்துறைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது உலக அளவில் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. என்னென்னா ஒரே விஷயம், அவருடைய ஜனநாயக கேது மேலே இப்போ சனி போகிறதுனால அவர் ஒரு பிளான் பண்ணார்னா அந்த பிளான் சொன்ன டைமுக்குள்ளே முடிக்க முடியாமல் டிலே ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இயற்கை மழை வெள்ளம், ஏதாவது ஒரு மீட்டிங் அறிவித்தா கூட ஏதாவது ஒரு மழை காரணமாகவோ இல்லை பார்ட்டி மெம்பர்ஸில் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அவர் இனி வரக்கூடிய ஒரு ஆண்டுகள் ஒரு டென்ஷனாகவும் பரபரப்பாகவும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் அவருக்கு. ஸோ ஒரு பரபரப்பு, எப்பயுமே பிஸியாகவே இருப்பார். இந்த வருஷம் முழுக்க ஏதாவது ஒன்று பண்ணலான்ட்டு டிலே ஆகிட்டே இருக்கும். அதுக்கு டென்ஷன் ஆகிட்டு அடுத்தடுத்து பண்ணலான்ட்டு இப்போ இந்த வருஷம் பூரா அவருக்கு போகிறதே தெரியாது. அவ்வளோ பிஸியாக இருக்க போகிறார். ஒரு பிஸி இயராக தான் இருக்கும். அவருடைய நோக்கம் அப்படின்றது 2026 முதலமைச்சர் தான் அப்படின்றது தான் அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது நம்ம எலெக்ஷன் கிட்ட தான் சொல்ல முடியும். நம்ம இப்போ டூ லாங் ப்ரெடிக்ஷன் தர முடியாது. ஸோ எலெக்ஷன் டேட் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணும். ஸோ அந்த டைமில் ஒரு கூட்டணிலாம் ஒரு அலைன் ஆனதுக்கப்புறம், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கேல வந்து இப்போ இருக்கிற ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு அசம்ஷன் மேபி வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருக்க அலையன்ஸ் கூட யார் சேர்றா, யார் வெளில போகிறா, டிஎம்கேல இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் யூனியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இதில் என்ன ஏதாவது ஆசோலேஷன் வருதா? இப்போ அடுத்து பிஜேபியில் யார் இருக்காங்க சார், ஏடிஎம்கேல இப்போ தேமுதிகவுடைய ரோல் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு அவங்க தலைவரோட ஜாதத்தில் வச்சு கேல்குலேஷன் பண்ணும்பொழுது எக்ஸாக்டாக இவ்வளோ சீட் வருவாங்க, இவர் தான் முதலமைச்சர் நம்மளால் அடித்து சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக வரும். சப்போஸ் ஏதாவது அந்த எலெக்ஷன் டேட்டு மாறும்போது, கூட்டணி தலைவர் மாறும்போது ஒரு 10% மாறிட்டால் அது தப்பாக போயிடும். ஸோ ஒரு அடுத்த வருஷம் 2025 டிசம்பரில் நம்ம உறுதியாகவே சொல்லிட முடியும். அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் யாருன்ட்டு.
அரசியல்ல தனியாக போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி 234 தொகுதிகளுக்கும் தனியாகவே வேட்பாளர்களை நிறுத்தி இடையில தமிழக வெற்றிக் கழகம் கூட கூட்டணியா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்த நிலையில இல்லை நாங்கள் தனியாகத்தான் பயணிக்க போகிறோம் அப்படின்னு அரசியல் களத்துல பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் திரு விஜயன்? சீமான் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே தனிச்சு தான் நிற்பார். அவருடைய எண்ணம் செயல்பாடு அவர் அப்படி தான், அவருடைய குணம் அவருடைய செயல்பாடெல்லாம் அப்படி தான். அவர் எப்போவுமே தனிச்சு தான் நிற்பார். இப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில அந்தஸ்து பெற்றுட்டார். அடுத்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் 2 சீட் ஜெயிச்சிருவார். அது எந்த ரூபத்துலேயோ, அது எந்த தொகுதின்னு நம்ம தம்பி பாலாஜிகாசன் சொன்ன மாரி 2026 நெருங்க எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ இடம் பெருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இன்னும் பின்னாடி வர ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஆனால் வருங்காலத்தில் இப்போ கன்னியாகுமரியில் ஒரு கவுன்சில் வச்சிருக்கிறார். அடுத்த 2026 2 எம்எல்ஏ செய்வார். அவர் தனிச்சே நிற்பார், எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்பார். அவருடைய தனிப்பட திறமை இருக்குது, அவருடைய தனிப்படையினுடைய தைரியம் இருக்குது. அவருடைய திறமையும் தைரியமும் அவரை வெற்றி உயர்த்து கொண்டு போகும். 2026 இதுவரைக்கும் கவுன்சிலர் மட்டும்தான் காலடி வச்சுக்கிறாங்க. அடுத்தது 2026 சட்டமன்றத்தில் 2 எம்எல்ஏ போவாருங்க. அவங்க கட்சி சார்பாக போவார். அவருடைய துணிச்சல், அவருடைய துணிச்சலுக்கு அந்த வெற்றி கொடுத்துருங்க. இயற்கை ஒரு மனிதன் வந்து உலகத்தில் யாரை நம்புகிறாங்களோ நம்பலையோ அவரை நம்புகிறாங்க. முதல்ல அவங்க நான் இருக்கிறேன்னா என்ன நம்பணும், அது அவர் முழுமையாக அவர் நம்புகிறாரு. அவருடைய தன்னம்பிக்கை இப்போ 2026 கண்டிப்பாக 2 அவருடைய கட்சி எம்எல்ஏ 2 பேர் சட்டமன்றத்தில் போவார்கள். ஆனால் அவர் எப்பவுமே தனியாக தான் நிற்பார், யாரோடையும் சேர்ந்து நிற்க மாட்டார். அவருடைய மனப்பக்குவம் அப்படி. அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் இன்னும் போக 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 இன்னும் 2024 2 எம்எல்ஏ, 2031 20 எம்எல்ஏ கூட செய்வார். அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட முயற்சி, அவருடைய தகுதியும் அவருக்கு அந்த செல்வாக்கு கொடுத்துரும். அவர் எதிர்காலத்தில் அவருக்கு அரசியல் ரொம்ப ஓங்கி இருக்கும். இன்றைக்கி கம்மியாக கூட இருக்கலாம். இன்றைக்கி 2024 2 எம்எல்ஏன்னா 2031 20 எம்எல்ஏ கூட போகலாம். அவரே ஒரு மாநிலத்தை நிர்ணயிக்கக்கூடிய திறமை இருக்குது அவர்கிட்ட. அது பின்னாடி இருக்குது, இப்போ இருக்காது. ஆனால் அவருக்கும் எதிர்காலம் அருமையாக இருக்குது, அரசியல் நல்லாயிருக்கும். 2025 வருடம் நல்லாயிருக்கும். 2026 ஒரு புதிய சாதனை படைப்பார், அவருக்கும் நல்லாயிருக்கு. காவல்துறையிலிருந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சு பாஜகவுடைய மாநில தலைவர், தமிழக மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வாங்கி அதற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி, பிறகு கூட்டணி இல்லை பிளவு அப்படின்றதெல்லாம் போய் வார்த்தை சர்ச்சைகள்லாம் போய் தற்போது அந்த பாஜகவில் தமிழகத்தில் அரசியல் பணியாற்றி கொண்டிருக்கிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது 2025ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்கலாம் திரு பாலாஜி? இந்த ஆண்டு அவருக்கு கொஞ்சம் ஒரு மிக்சடு பலன் தான் வரும். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் அவருடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கும் வராரு. ஸோ இதனால் வந்து அவர் 50% பாசிட்டிவான புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அதே நேரம் கட்சிக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கொண்டு வருவார். ஸோ அவர் வந்து கட்சிக்கு தேவையான ஆளுங்க எங்கெங்கே 2026 என்னென்ன பண்ணலான்ற ப்ரீ பிளான் இப்போ இருந்தே ஒர்க் பண்ணுவார். ஸோ அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை தன்னிறைவாக கொண்டு வருவார். ஸோ அவருக்கு புகழ் மரியாதை இந்த ஆண்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவை இந்த கோச்சார குரு பார்க்குறாரு ஆஃப்டர் மே. மிதனத்துலேருந்து மிதனத்துக்கு வந்த பிறகு. ஸோ அதே டைமில் வந்து அவருடைய சனியும் செவ்வாயும் பார்க்கறதுனால இந்த தொழிலாளர் சங்கம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கும். போக்குவரத்து தொழிலாளர் சங்கம், கட்டிட தொழிலாளர் சங்கம்ட்ட இதை வந்து பிஜேபியில் அதிகப்படுத்துவார். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள், உழைப்பாளர் தொழிலாளர் சங்கத்தில் அதிகப்படுத்துவார். ஸோ நல்ல ஒரு அங்கீகாரம் வரும். பர்சனலாக அவர் வந்து கார் மாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்போ இந்த டைமில் நிறைய புதிய பொலிட்டிக்கல் நண்பர்கள்லாம் அதிகம் சேருவாங்க. ஸோ இந்த ஜூனுக்கு அப்புறம் ஜூன் வரைக்கும் ஒரு ஆவரேஜான பலனும், ஜூனுக்கு பிறகு ரொம்ப நல்ல பலனும் வரும். ஸோ இந்த வருஷம் அதிகமாக டெல்லி போய்ட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ சின்ன அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் வரும். ஸோ தேவையில்லாத சிக்கலும் ஒன்று வந்து அதை கான்ட்ரவர்சியில் மாட்டி திரும்ப ஜூனுக்கு அப்புறம் அது ரொம்ப சால்வ் ஆகும். ஸோ ஜூனுக்கு பிறகு அவருடைய டெல்லி தொடர்புன்றது இப்போ இருக்கிறதோட பல மடங்கு அதிகரிக்கும். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்க ஆரம்பிக்கும். சரி, அதிமுகவில் இருந்தாலும் முதலமைச்சர் அப்படின்ற பதவியை வகித்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்திற்கெல்லாம் சென்று அப்புறம் தான் வாங்கினாரு. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கும் அவர் தயாராகிட்டு இருக்காரு. 2025ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்க போகிறது திரு பாலகுமரன்? கன்னிராசி அவர் பிறந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. அதாவது அஸ்தம் அப்படின்றது உத்திரம் முடிவில் அஸ்தம் அப்படின்ற 2 கருத்து இருக்குது. இருந்தாலும் இந்த உத்திரம் அப்படின்றது பங்குனி மாதம் உத்திரம் பௌர்ணமி அனுசரித்து பிறந்திருக்கிறாரு. அந்த பௌர்ணமி யோகத்தோடு கூடின அந்த சந்திரன்
இப்போ அந்த அமைப்பில் பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே 14ஆம் தேதி வரைக்கும் நன்மையான ஒரு காலகட்டமாக இருக்குது. அவருடைய ஜாதக அமைப்பிலையும் குரு மேலே குரு கடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால நல்ல முடிவுகளை, தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அவருடைய ஜாதக அமைப்பிலையும் பார்த்தீங்கன்னா சனி தசை நடக்கும்போது இந்த அவர் பிறந்திருக்கிற லக்ன அமைப்புக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி திசையில் முதல்வராக இருந்து இப்பொழுது புதன் திசைக்கு வந்திருக்குது. இந்த புதன் திசை அப்படின்றது கூட்டணி, ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பு காமிக்கிறனால அது புதனை செவ்வாய் பார்க்குற ஒரு அமைப்பும் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக கராராக முடிவெடுக்கக்கூடிய தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த புதன் திசை தொடங்கினதிலிருந்து அனுசரணையான இந்த 2025 காலகட்டத்தின் கிரகநிலை அனுசரித்து பார்க்கும்போது இந்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. கூட்டணி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் மிக பிரபலமாக இருக்குது. இந்த ஐயா பழனிசாமி சார் ஜாதகத்தில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு அவருடைய முக்கியத்துவம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. திமுகவோட அடிப்படை உறுப்பினர் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு சட்டமன்ற உறுப்பினர், பிறகு துணை முதலமைச்சர், தற்போது முதலமைச்சராக இருக்கும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகிறது? 2025 பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கக்கூடியது 2026 தான். ஆனால் இப்போ 2025 இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் தொடங்கி அஸ்த நட்சத்திரம் ஆண்டு தான். ஆனால் இனிமேல் வரக்கூடிய 2021க்கு பிறகு பூரம் தான் ஜகத்தை ஆண்டுகிட்டு இருக்குது. இந்த 2026ம் பூரம் தான் ஆளும். அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதைய முதல்வர் தான் 2026லும் கண்டினியூ ஆவார். 2026 ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. அதே போல் வந்து எலெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த டேட்டை அறிவிக்கும் போது கொஞ்சம் கூட்டு கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய கூட்டணிகள், அதுவும் பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தரும். ஆனால் 2026 பார்த்திங்கன்னா இவருடைய தேர்தல் வெளியிடக்கூடியது, அதே போல் தேர்தல் நடக்கக்கூடிய நாள், அது பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தரும். ஆனால் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா இவருக்கு முழு வெற்றிக்குரிய வாய்ப்புகள் உண்டு. பௌர்ணமி யோகம், சந்திரன் சூரியனுடைய பார்வை இருக்குது. அதே போல் வந்து 9ஆம் இடமும் நல்லா இருக்குது. இவருக்கு சனி தசையில் பிறக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இவருக்கு வாய்ப்புகள் தட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் செவ்வாய் இது அத்தனையுமே அரசாளக்கூடிய யோகத்தை தான் இவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் 2026 அற்புதமான காலம். அதே போல் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் உடையக்கூடிய காலமாகவும் இந்த 2026 இருக்கும். சரி, திமுக கூட்டணியில இருந்தாலுமே சமீப காலமாக பல சர்ச்சைகள் சுற்றி சுழன்று கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் திரு விஜயன்? 2026ல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு இந்திய சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்த தலித்துக்காக உழைத்து கொண்டு இருக்க திருமாவளவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். இதுவரைக்கும் 2026ல் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் மட்டும்தான் தலித்துகள் மந்திரி ஆவார்கள், பொது தொகுதியில் நிற்க போகிறார்கள். இதுவரைக்கும் அந்தமாரி சான்ஸ் கிடைச்சதில்லை. ஆனால் திருமாவளவன் ஐயா அவருடைய தலைமையிலான விடுதலை சிறுத்தைகளை மட்டும்தான் இந்த பதவி கிடைக்க போகுது. இந்த வருஷம் ஒரு பொது தொகுதியில் அவங்க கட்சி நிற்க போகுது, செய்விப்பாங்க, மந்திரி சபையிலையும் இடம் பெறுவார்கள். இந்த 2026 இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய திரும்பி பார்க்கக்கூடிய கட்சி எதுன்னா திருமாவளவனுடைய கட்சி தான். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தான் இந்த வருஷம் பார்க்க போகிறாங்க. அவருக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் இருக்குது. பொது தொகுதியில் அவரும் எவ்வளோ மன்றாடி கேட்டுக்கிறார். பொது தொகுதி இது வரைக்கும் நின்றதில்ல. இனி 2026 பொது தொகுதியில் நிற்பார். பொது தொகுதியில் அவங்களுடைய எம்எல்ஏ நிற்பாங்க, செய்ப்பாங்க. சட்டமன்றத்தில் அவங்க பொது மந்திரி ஆவாங்க. அந்த தலித்தினத்துக்கு மட்டும் மந்திரி இல்லை, பொது மந்திரிகள் ஆவாங்க. ஏன் சட்டத்துறைக்கு போவாங்க, அல்லது பொதுப்பணித்துறைக்கு போவாங்க, அல்லது கல்வித்துறைக்கு போவாங்க. இதுமாரி ஒரு பொதுத்துறைக்கு மந்திரி ஆவாங்க. 2026 விடுதலை சிறுத்தை கட்சி ஐயா திருமாவளவன் ஒரு புதிய சாதனை படைப்பார் இந்த வருஷம். ஏன் என்ன சொல்ல போனால் 2026 சட்டமன்றத்தை எலெக்ஷனை நிர்ணயிக்கிறதே அவர் கையில் தான் இருக்குது. அவர் நிர்ணயிப்பார். அவருக்கு 2026 ஒரு மிகப்பெரிய சாக்பாட். ஐயா சொன்னார் இல்லைங்களா, ராஜசேகரன் ஐயா சொன்னார் இல்லைங்களா, 2 ராசி, சிம்மராசி, அடுத்தது வந்து கும்பராசி, இந்த 2 ராசி ஜாக்பாட்னு 2026 வரக்கூடிய தமிழ்நாடுல அரசியல், இந்திய அரசியல்லையே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ஐயா தொல் திருமாவளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாக்பாட். அந்த இனத்தையும் அதனுடைய
கட்சியும் இந்த வருஷம் ஒரு பெரிய பொது தொகுதி கொண்டு போய் அவர் நினைச்சதை அடைஞ்சே தீர்வார். இது உறுதியாக சொல்லலாம். எங்கள் சுகர்நாடியில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் நிறைய வச்சுருக்கிறோம். அவர் இந்த வருஷம் ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை சப்போர்ட்டு, அரசாங்கத்தை எதிர்த்து போட்டியிடுற அளவுக்கு அவருக்கு இந்த வருஷம் அற்புதமாக இருக்குது. 2025 2026 தமிழக அரசியல் தலைவர்கள் யார் யாரெல்லாம் முக்கியமா இருக்காங்களோ அவங்கள பத்திலாம் நம்ம நிறைய பேசியாச்சு. தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களும் இருக்காங்க இல்லையா? அந்த வகையில பிரதமர் திரு மோடி அவர்களுக்கும் அதே போல காங்கிரசுடைய மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? மீண்டும் தொடர்வது மோடி ஐயா தான். அதே மாதிரி காங்கிரஸுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வெற்றி பெறுறது வந்து அதிகபட்சமாக மோடியோட ஐயாவோடது தான் தொடருது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லலான்னு ஒரு ஆலோசனை. விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கணும். அதே மாதிரி சீமான் அண்ணனோட கூட்டணி வைக்கிறது வந்து அவருக்கு பெரிய பலம் கொடுக்கும். அதே மாதிரி இவரே முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு தான் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் விஜய்க்கு. ஆமாம், ஏன்னா யார் கூடயாவது தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி வந்து இவர் வந்து வேற ஒரு முதலமைச்சருக்கு பின்னாடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற முடியாது. அதனால் இவரே சுயமாக நின்னானா ரொம்ப சிறப்பாக இருக்கும். திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அவர் கடகலக்கணம் தான். 4ஆம் பாவத்தில் சனி பகவான் அவருக்கு உச்சம்தான். ஆனால் இருந்தாலும் அரசியலில் வின் பண்ண முடியாது. அரசியலில் அவருடைய தன் முயற்சியாலேயோ தன் கட்சியை மேலே கொண்டாட முடியாது. அவருக்கு அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் கம்மி தான். இன்னொன்று, இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு பார்த்தோன்னா பல்வேறு சர்ச்சைகள், அது தொடர்ந்து வசைபாடல்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுல திரைப்பிரபலங்களை நயன்தாரா நிறைய பார்த்துருக்காங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஸோ நயன்தாரா அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுடைய உச்ச திசைகள் வந்து 2022லேயே முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஜாதகத்தில் பலமான கிரகங்கள் வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய உயர்வு தரும். அந்த கிரகம் முடிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய ஃபேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கிரகங்கள் 2014 2022 மார்ச்சோடு அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய திசை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது. இந்த 2025 பழைய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த வருஷம் உண்டு. ஸோ அதனால் இந்த கோலமாவு கோகிலா மாதிரி ஒரு பெண் கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கக்கூடிய படங்கள் ஏதாவது இந்த ஆண்டு பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். பட் 2022க்கு முன்னாடி இருந்த அமைப்பு இனி இந்த 2025 இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த 2 படங்கள் இந்த வருஷம் அவங்க பெண்கள் கதாபாத்திரம் அதிகமாக ஒரு ஹீரோ கதாபாத்திரத்துக்கு துணையாக இல்லாமல் பெண்கள் தாங்கி நிற்கிற கதாபாத்திரம் மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 2024ஆம் ஆண்டு சில திரைப்படங்களில் நடிச்சும் இருந்தாரு, திரைப்படத்தை இயக்கியும் இருந்தாரு, சில திரைப்படங்களை தயாரிச்சும் இருந்தாரு. சில சர்ச்சைகளும் அவரை சுற்றி வந்ததை சமூக வலைதளங்களை நம்ம பார்த்தோம். அந்த வகையில நடிகர் திரு தனுஷிற்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது திரு பாலாஜி? இல்லை, புற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அக வாழ்க்கை ஆவரேஜாக இருக்கும். ஸோ அவருடைய ஜாதகப்படி அவருடைய ஹெல்த்தும் தாயார் ஹெல்த்துக்கும் இந்த வருஷம் 2025 சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். பட் சினிமாவில் அதிகமான வெற்றி படங்கள் இந்த ஆண்டு அவர் கொடுப்பார். ஸோ தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. பட் சினிமா வாழ்க்கை இந்த ஆண்டு வெற்றிகள் தரும். அதிக வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் போனார்னா வெற்றிகள் கிடைக்கும். வடசென்னை மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம், அது வடசென்னை 2வே இந்த வருஷம் எடுத்தாலும் அது அவருடைய லைஃப் கெரியரில் ஐஎஸ்டிபிக்காக இந்த படம் அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அசுரன் போல் விளிம்புநிலை மக்களுக்காக, கர்ணன் போல் விளிம்புநிலை மக்களுக்கான படங்கள் எடுத்தாலும் இந்த ஆண்டு வெற்றி தரும். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் 2026 ஜூலை வரைக்கும் சனியினுடைய சாரத்தில் தான் கிரகங்கள் பயணிக்குது. ஸோ சனி என்றால் உழைக்கும் மக்கள், அதிக கஷ்டப்படும் மக்கள், விளிம்பு நிலை மக்கள். ஸோ அது பேஸ் பண்ணி எடுத்தாலும் செவ்வாயினுடைய பார்வை இந்த வருஷம் வந்து குருவோடைய பார்வை செவ்வாய் மட்டும்தான் பார்க்குது இந்த சுய ஜாதகத்தில். ஸோ அதனால் இந்த இராணுவம், போலீஸு, கேங்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு சண்டை காட்சிகள் நிறைந்த படங்கள் எடுத்தால் இந்த ஆண்டு அவருக்கு வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு அடிமட்டத்திலிருந்து படிப்படியாக உயர்ந்து ஒரு வெற்றி நிலையை அடைவது அப்படின்றத நம்ம ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் பார்த்திருப்போம். அந்த வகையில தொகுப்பாளர் அப்படின்றதுல ஆரம்பிச்சு படிப்படியாக உயர்ந்து இப்ப திரைத்துறையில முக்கியமான நபர் அப்படின்ற ஒரு இடத்தையும் அவர் பிடிச்சிருக்காரு. 2024ஆம் ஆண்டு அமரன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஈட்டி இருந்தது. அடுத்தடுத்த படங்களையும் அவர் கமிட் ஆயிருக்காரு. அந்த வகையில 2025ஆம் ஆண்டு நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு எப்படி இருக்க போகிறது திருக்கணியர்? இந்த வருடமே படம் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நிறைய படங்கள் வருதுன்னா, தொழிலாளர்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்களில் படம் நிறைய வரும். அதுக்கடுத்து அரசு எதிர்த்து போராடுற மாதிரி படங்கள் வரும். இந்த மாதிரி படங்களை தேர்வு பண்ணிட்டாருன்னா இவர் பெரிய வெற்றி பெறுவார்.
ரைட்டுங்களா? அதே மாதிரி இவருக்கு வந்து இந்த ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த காலகட்டத்தை தாண்டி, அதாவது மிதுனத்தில் இருந்து குரு கடகத்துக்கு அதிசாரமாக போகும்போது ரிலீஸ் பண்ணுற எல்லா படமும் ஹிட் ஆகும். 2 சாய்ஸ் எடுக்கணும். எப்படின்னா, இந்த அரசு போராட்டங்கள், அரசியல் போராட்டங்கள் சார்ந்த கதையாக கொடுத்து எடுத்துட்டாருன்னா பெரிய வெற்றி. அது மாதிரி தான் வரும் படமும். அதே மாதிரி இந்த தொழிலாளர்களுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அது அவங்களுக்கு மீட்டு கொண்டு வர மாதிரி இப்படி படங்கள் தேர்வாச்சுன்னா அவருக்கு பெரிய டாப் வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருஷம் இருக்குது. தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அறியப்படக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் இடையில பார்த்தோன்னா அவரை வச்சும் திரு விஜய் அவர்களை வச்சும் நடுவில் சில சர்ச்சைகள்லாம் சுற்றி வந்தது. 2025ஆம் ஆண்டு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஐயா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம், மகர ராசி. மகர ராசி வந்து இப்போ வந்து தன்னுடைய முயற்சியை வந்து ராசிநாதன் வந்து 3ஆம் பாவத்துக்கு போயிட்டார். அவர் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. 2ல் கேதும் சனி, அவருடைய பிறந்த ஜாதகத்தில் 2ல் சனியும் கேதும். அப்போ அவருடைய பேச்சு அரசியலுக்கு ஒத்து வராது. ஆன்மீகத்துக்கும் அவருடைய சினிமா துறைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். உலகம் ஃபுல்லாக அந்த சினிமா துறை ஃபேமஸ் ஆகும். உலகம் ஃபுல்லாக ரசிகர் உற்பத்தி பண்ணிடுறார். இப்போ இல்லை, அவர் இன்னும் 100 ஆண்டு இருந்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் உலகம் ஃபுல்லாகவே. ஆனால் அரசியல் அவருக்கு ஒத்து வராது. அரசியல் வந்து இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் அரசியல் வரமாட்டார். அவர் சிம்ம லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம் வந்து அவருக்கு வந்து ராசிநாதன் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். அவருடைய எண்ணம், முயற்சி, ஆன்மீகம், தெய்வ பக்தி, அனுகூலமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசியல் அவர் எப்பவுமே வரமாட்டார். திரைத்துறையில இருக்கக்கூடிய அதற்கு ஈடாக ரேசிங்லையும் நிறைய கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு அஜித்குமார் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது திரு பாலாஜி? இந்த ஆண்டு வந்து அவருக்கு மிக்சடு பலனாக தான் வரும். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகத்தை குரு பார்க்கல, அசுபகிரகங்கள் சுக்கிரனையும் புதனையும் மட்டும்தான் தொடர்பு கொள்ளுது. ஸோ அதனால் இந்த ஆண்டு அவர் வந்து ஒரு நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டான படத்தை ஒரு 2 ரிலீஸ் பண்ணாருன்னா அவர் என்டையர் லைஃப்பில் ஒரு இது வரைக்கும் பண்ண பல ஹிட்டை விட அது முறியெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2025ல் ஒரு அஜித் சார் படம், பில்லா மாதிரி, லாஸ்ட்டாக வந்த விஸ்வாசம் மாதிரி, விவேகம் மாதிரி ஒரு படம் அஜித் சாரோடைய படம், 2 படம் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டான படம். இது வந்து ரசிகர்களே ஏற்றுக்க மாட்டாங்க 3 படம் பண்ணுறாரான்ட்டு. மீறி பண்ணிட்டாருன்னா 2025 அவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். அவர் ஹாபியை நோக்கி போயிட்டார் அப்படின்னா அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆண்டு கதை அம்சம் கொண்ட படங்கள் நீடித்தால் நிச்சயம் வெற்றி. திரைத்துறையிலேயே தொடர்ந்து வந்தாலும், அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரும் திரைத்துறையிலேயே தொடர்ந்து வந்தாலும் கூட சமீப நாட்களாக இவருக்கு ஒரு நல்ல படம் அமையலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கதான் செய்து. 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது திரு சூர்யா அவர்களுக்கு? திரு பால்குமார். திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்திருக்கிறாரு சூர்யாவுடைய ஜன ஜாதக அமைப்பில். இந்த திருவோண நட்சத்திர அமைப்பில் ஒரு ஜாதக கிரகநிலை பிரகாரம் பார்க்கும்போது இந்த மே 24ஆம் தேதிக்குள்ளார ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் நல்ல தன்மையில் இருக்குதுங்க. அதே மாதிரி அதாவது கவர்மெண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் அவருடைய ஜனன ஜாதகமும் கோச்சாரமும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவருடைய அமைப்பு பிரகாரம் அரசியலுக்கு எதிராக இல்லாமல் கமர்ஷியல் படமாக இருந்தால் இந்த ஆண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குங்க. ஆனால் உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு மேற்கொண்டு அதன் மூலம் வெற்றி பெறணும். அது அரசுக்கு எதிரான கருத்தாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், கமர்ஷியல் படமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பை தரும். சரி, நாம ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தோம், ஒரு ஜாக்பாட் அடிச்சு திடீர்னு ஒருத்தவங்க உச்சத்துக்கு போனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்து. தனக்கு திருமணம் நிச்சயமாகி அதற்கு பிறகு திரைத்துறைக்குள்ள நுழைந்து இங்க நமக்கு சவுத் இந்தியால படம் பண்ணிட்டு அதற்கு பிறகு இப்ப நார்த் இந்தியாலையும் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகிறது திரு பாலாஜி? இல்லை, அவங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். ஸோ இன்னும் ஒரு 5 வருஷத்துலேருந்து 2031 வரைக்கும் நயன்தாரா மேடம்க்கு சொன்ன மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் உச்ச கிரகம் 2031 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 31 வரைக்கும் அவங்க வந்து சினிமாவில் சரியாக கூர்ந்து கவனித்து படங்களை தேர்ந்தெடுத்து ஃபிசிக்கல் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டாராக வர அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுடைய டைம் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய உயர்வும் இந்த 2025 எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய சம்பள உயர்வும் இந்த 2025 எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நடிக்கிறத விட அவங்க நார்த் இந்தியன் போனால் இன்னும் சிறப்பாக வரும். ஏன்னா செவ்வாய் தான் மத்திய சர்க்கார், நம்ம இந்தியா முழுவதும் சொல்லக்கூடிய தேசியம். ஸோ அவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய், சனி, சூரியன் சேர்க்கை இருக்குது. ஸோ
ஸோ இந்த அமைப்பு ராசிக்கு வந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்குது. அதே இடத்த குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். ஸோ இந்த ஒரு அமைப்புலாம் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவடையும். இந்த 2025 வரக்கூடிய படங்களால் 26க்கு அப்புறம் அவங்களுடைய சம்பளம் 2 மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது எப்படி நம்ம அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோமோ, அதே போல திரைப்பிரபலங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து மிகவும் விரிவாகவே வந்து விளக்கிட்டீங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு இதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்க போகிறது, சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எவ்வாறாக இருக்க போகிறது அப்படின்ற ஆர்வம் மிகுதியாகவே இருக்கும். அதன் அடிப்படையில் பருவமழையை பொறுத்த வரைக்கும், வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்றது உங்களுடைய கணிப்பு? மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அதிக காற்றோட இருக்கும். மார்ச் 16லேருந்து ஆரம்பித்து 18ல் வந்து காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மார்ச் 28 முதல் 1-4 ஏப்ரல் வரை புயல் மழை இருக்கும். அதுக்கு அடுத்து 5 நாள், ஆமாம் மார்ச் மாதம். அப்போ நமக்கு வெயில் காலத்துல, கோடை காலத்துல மழை பெய்யும். அதே மாதிரி 5-4-2025 11-4-2025, அதாவது ஏப்ரல் மாதத்தில் புயல் மழைக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் அதுக்கு அடுத்து 14-7-2025 18-7-2025 ஜூலையிலையும் அந்த புயல் மழை ஒன்று உண்டு. 12-8 முதல் 17-8 ஆகஸ்ட்லேயும் பெரிய புயல் மழை இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 14-11-2025 19-11-2025 இந்த நவம்பர் மாதத்தில் பெரிய புயல் இருக்குது. 29-11-2025 3-12-2025 மழைகள் இருக்குது. அதுக்கடுத்து பெரிய புயல் மழை வந்து நம்ம அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் 25-12-2025 28-12-2025 ஒரு புயல் மழை இருக்குது. பொதுவாக வந்து இந்த உலகம் இப்போ இந்த 2025 எப்படி இருக்கும், பொதுவான நம்ம நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிள்ளையார்பட்டியில் ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிசயம் மாதிரியோ அல்லது ஒரு அசம்பாவிதமோ ஒன்று நடக்க இருக்குது. அதுக்கடுத்து திருவரங்கம், சிதம்பரம், வடலூர் இது பூராமே ஒரு வளர்ச்சி ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பெரிய அதிசயங்களாக ஒரு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். கும்பகோணத்தில் மட்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதே மாதிரி ராஜஸ்தானில் வந்து மீண்டும் அணுகுண்டு சோதனைகள் நடத்தி அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெல்ஜியம், வட அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வந்து ஒரு பெரிய விசேஷமான நன்மைகள்லாம் நடக்குது, பெரிய வளர்ச்சி இருக்குது. ஏற்கனவே ஒரு டைம் 2011 இதே மாதிரி ஒரு ஏதாவது விமான தாக்குதல் நடந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பந்தமாக அல்லது காற்று மூலம் நோய் சம்பந்தமாக ஒரு பிரச்சனையும் சந்திக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சைனாவில் வடக்கு பகுதியிலையும் இந்தியாவோட வடகிழக்கு பகுதியும் ரொம்ப பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்குது. ஜப்பான், ஸ்வீடன், ரஷ்யா அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக உக்ரைன் உள்நாட்டு போர் நடக்கிறதுக்கும் பெரிய அரசியல் சார்ந்த பிரச்சனை ஒன்று நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரிசா கடற்கரையில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆந்திராவில் வந்து கோதாவரி நதிகள், தென்காசி, இந்த தென்காசி நதி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நதி உடைஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. காற்று மழையால் ரொம்ப பெரிய சேதமும் ஆந்திராவுக்கு உண்டு. அதுக்கடுத்து மும்பை அரசியல் சார்ந்த விஷயத்தில் பெரிய கலவரம் ஒன்றும் வரும். அரங்கநாதர் சுவாமி கோயிலில் ஒரு ஜாதி மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சூரத் ஆடைகளுக்கு அதிக அது வந்து இந்த டைம் ஒரு கிரேடு ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி, விருதுநகருக்கு வந்து அரசு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பெரிய நலத்திட்டத்தெல்லாம் அறிவிக்க போகிறாங்க. அதில் பெரிய வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருவனந்தபுரத்து கோயிலில் ஒரு பெரிய இன்னொரு அதிசயம் ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல சம்பவங்களோ, ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமோ, ஒரு பெரிய கும்பாபிஷேகம் போன்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து சேலம், நாமக்கல், திருச்சி இதில் வந்து இந்த இடங்கள்லாம் ஒவ்வொரு பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கோயில் சார்ந்ததோ அல்லது மதம் சார்ந்த விஷயமோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. இதில் திருச்சியில் யானைகள் சார்ந்த ஒரு விமர்சனம் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சேலம் சார்ந்த அரசுக்கு எதிராகவே ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது. இதில் கடகத்தில் வந்து கிட்டத்தட்ட 2026 கேது வர்றார். அந்த 2026 கேது வரும்பொழுது ஒரு அரசியல் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட போகுது. அரசியல் சூழ்நிலைகள் அந்த இடத்துல எல்லாம் சரியில்லாமல் இருக்கும். ஒரு மாற்றத்தை கொடுத்து அதுக்கு பின்னாடி சரியாகும். அதே மாதிரி நமக்கு வந்து 2.5 வருஷத்துக்கு கண் சார்ந்த பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத தலைவருக்கும் அரசியல்வாதியும் நேருக்கு நேரம் மோதக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசுக்கு எதிர்த்த மாதிரி மத தலைவர்கள்
போராடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தீர்த்த யாத்திரை வந்து தடை பண்ண போகிறாங்க அந்த காலகட்டத்தில். இந்த வருஷத்தில் இந்த தீர்த்த யாத்திரைக்கு போவாங்க இல்லையா, அதில் ஏதேனும் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. விமானம் படகு விபத்து எப்போதும் போல் இருக்குது. கச்சத்தீவில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. அது வந்து மீனவர் பிரச்சனையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விமான போக்குவரத்து சிறப்படைகிறது இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் விமான போக்குவரத்து இந்த டைம் நல்ல பெரிய லெவலில் இது இருக்கும். இந்த அமெரிக்கா மாதிரி சார்ந்த நாடுகள் புதிய புதிய விசேஷங்களை ஏதாவது ஏரில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைக்கற்றையில் புதிய உச்சத்தை தொடக்கூடிய வருடமாக இந்த இருக்குது. புதிய கண்டுபிடிப்பு நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அணுகுண்டு சோதனையில் வெற்றி பெறுவாங்க. அழிவை தரும் ஆயுதங்கள் தயாரிக்கப்படும் இந்த டைம். எப்போதும் போல் அதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான். ஏன்னாங்க அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயத்தில் வழக்குகள் நிறைய வரக்கு வாய்ப்புண்டு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் வந்து மனிதர்கள் கூட்டாக இறக்கக்கூடிய அமைப்பு உலக நாடுகளில் இருக்குது. நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலக நாடுகள்லையும் அது இருக்குது. நிலநடுக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா சார்ந்த இடத்துல பெண் கன்னியாஸ்திரியை வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது பெரிய விமர்சனம் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. சரி திரு தனபால், உங்களுடைய கணிப்பின்படி ஒட்டுமொத்தமாக 2025ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் சரி பிற நாடுகளுக்கும் சரி எப்படி இருக்க போகிறது அப்படின்றது உங்களுடைய கணிப்பு சுருக்கமா? அதாவது அரசியல் ரீதியாக இந்த 2025 பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தான். அதாவது பார்த்திங்கன்னா சர்ச்சைக்கும் சில கட்சிகள் வந்து வெளியவே தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி சில புதிய முயற்சிகளை அதிகமாக கையில் எடுப்பாங்க. சில யுக்திகளையும் கையாளக்கூடிய விஷயமா இருக்கும். கூட்டு சேர்க்கை ரொம்ப 2 கட்சிக்குமே கூட்டு சேர்க்கை வந்து கூட்டு கர்மான்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த கூட்டு சேர்க்கை மிக முக்கியமாக இருக்கும். இந்த கூட்டு சேர்க்கை அடிப்படையில் தான் இவர்களுக்கு இந்த தமிழகத்திலும் சரி இந்தியாவிற்கும் சரி மிக வெற்றியை தரும். அது வந்து பிஜேபிக்கு ஆகட்டும் காங்கிரஸுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தரும். இந்த வருஷம் 2025ம் சரி 26ம் உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள், புதிய மருந்துகளுக்கு கண்டுபிடிப்பதற்கு உரிய வாய்ப்புகளை தரும். காற்றால் பரவக்கூடிய வியாதிகளுக்கும் மருத்துவம் உண்டு. அதே போல் ரத்த சம்பந்தப்பட்டது வருது பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னம்னா இப்போ வந்து மீனத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வருகிறார். இப்போ ராகு பகவானோட சேர்க்கை மரம் காற்றுனால் வரக்கூடிய வியாதிகளுக்கு புதிய மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படுவாங்க. அது தீர்வும் அமையும். சரி திரு பாலகுமரன், கடந்த ஆண்டுகளில் நம்ம 2016 வர்தா, 2018 கஜா போன்ற பேரழிவெல்லாம் அப்பப்போ சந்திச்சிருக்கோம் இல்லையா? 2025ல் அந்த மாதிரியான பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பெரிய அளவில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த வருஷம் ரொம்ப குறிப்பாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் மார்ச் ஏப்ரலில் பால் விலை ஏறும். அந்த ஏற்றத்தினால ஒரு பெரிய இஷ்யூ வரும். அது சமாளிக்க 2-3 மாதம் டைம் ஆகும். அதை சமாளிக்கக்கூடிய அரசு சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஷேக்கிங் ஆகும். நடுவில் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். ஸ்டேபிள் ஆனாலும் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ரொம்ப அன்ஸ்டேபிலிட்டி காமிக்குது. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மக்கள் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழலில் வாழ போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தென் தமிழக பகுதியில் அது வருது. கனியர் ஐயா சொன்னது மாதிரி அந்த மழை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தமிழகத்துக்கு தென்மேற்கு வடகிழக்கு 2 பருவக்காற்றில் வடகிழக்கு பருவக்காற்று மழை மிகுந்த பயனை தரப்போகுது. அப்போ நவம்பர் டிசம்பரில் மழை பெஞ்சு புயல் வந்து புயலில் வந்து இந்த வருஷம் காற்று தான் அதிகமாக இருக்க போகுது. கடலோர பகுதிகள் ஆமாம், மழை விட காற்று ரொம்ப அதிகமாக இருந்து கடற்கரை பகுதிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அது மத்திய தமிழகத்தை ரொம்ப குறிப்பாக சொல்லுது. நாகை, திருவாரூர் அந்த பக்கம் தொடங்கி கனியரையா கூட அப்போதே சொன்னார், திருச்சி, கரூர், நாமக்கல் அப்படியே அந்த மத்திய தமிழக பகுதி காமிக்குது. இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு கிழக்கு இந்திய பகுதிகளில் அந்த தாக்கங்கள் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரகசியமாக இருந்த பல விஷயங்களை இந்த ஆண்டு விஞ்ஞானிகள் ப்ரூஃப் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே அது கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அதற்கான அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு அமையுங்க. சரி, மாபெரும் ஒரு பேரழிவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சி. சரி, உங்களுடைய கணிப்பின்படி இயற்கை பேரிடர் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே காற்று ராசிக்கு ராகு பகவான் வந்தால் அதிகமான புயல் உற்பத்தி ஆகும். மழையும் ஆவரேஜான மழை தான் இருக்கும். அதாவது இந்த வருஷம் பெஞ்ச மழை விட ஒரு 10% ஆவரேஜ் அதிகமாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, காற்று ராசியில் போகும்போது ஸ்ப்ரெட் ஆகும். கடலூரில் மட்டும் மழை, விழுப்புரம் மட்டும் மழை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் ஏகமான ஒரு மழை பெய்யும். விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய மழை ஸ்லோவாக ரொம்ப நேரம் பெய்யும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இந்த ஆண்டு மழை அதிகம் எதிர்பார்க்கலாம். இயற்கை பேரிடர்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து வழக்கமாக வரதை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா ராகு பகவான் எப்பயும் காற்று ராசிக்கு போகும்போது ஸ்ப்ரெட் ஆகும். நிலத்தில் போகிறதும் தண்ணியில் போகிறதும், காற்றில் போகிறதும் தண்ணியில் போகிறதும் எப்பயுமே ப்ராப்ளம். ஸோ அதனால் இந்த ஒரு நான் ஸ்கூல் படிக்கும்போது 2008, 2009 வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் குனியான்னு ஒன்று சேலம் ஃபுல்லாக பரவுச்சு. சிக்கன் குனியா காய்ச்சல் அப்படின்ட்டு, இந்த டெங்கு காய்ச்சல் இது மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பரவக்கூடிய காய்ச்சல்லாம் அதிகமாகும். ஸோ காய்ச்சலால் சில தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ பரவக்கூடிய வியாதிகள் வந்து போகும். மெட்ராஸை, சிக்கன் குனியா போன்ற காய்ச்சல்லாம் வந்து போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, உங்களுடைய கணிப்பு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் இயற்கை பேரிடர் உட்பட? எப்போவுமே ஒரு ராசியில் சனியும் ராகும் நேருக்கு நேர் மோதும் போதோ சந்திக்கும் போதோ உலகத்தில் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக நடக்கும். இப்போ நீர் ராசியில் சந்திக்கிறாங்க. இப்போ வந்து ஐயா சனி பகவான் வந்து மேனத்துக்கு போகிறார், மீனத்துலேருந்து ராகு வந்து கும்பத்துக்கு வரார். அப்போ 2 பேரும் நேர் சந்திக்கிறாங்க. அப்போ கடல் பொங்கு அதிகமாக இருக்கும், புயல் அதிகமாக இருக்கும், அதிகமான மழைகள் இருக்கும். 2025, 2026 அதிகமான மழை இருக்கும், அதிகமான புயல், அதிகமான பூகம்பம் ஏற்படும். இதுமாரி நீரினால் மக்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும், நீரினால் மரம் மாவடங்களுக்கும் நிறைய சேதங்கள் ஏற்படும். இந்த சனி ராகு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோம். சனி ராகு நீர் ராசியில் சந்திக்கும் போதோ இல்லை 1, 5, 9 இருக்கும்போதோ இயற்கை சீற்றங்கள் அதிகம், மனிதர்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறோம். இப்போ வரும் 2025, 2026 அதிகமான மழையும் புயலும் அதிகமான உலகத்துக்கு, இது நம்ம தமிழ்நாடுல உலகத்துக்கு அதிகமான மழை பெய்யும் என்னங்க சுகநடையில் சொல்லிடுச்சு. அதிகமான மழை இருக்கும். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டாக பிறக்க இருக்கும் நிலையில 2024ஆம் ஆண்டு சந்தித்த அந்த சில பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அனைவருடைய எண்ணமும் கூட. 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது, ராசி ரீதியாக எந்தெந்த ராசிகளுக்கு அதிக பலன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தலைவர்களுடைய கட்டங்கள் எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு என்னென்னலாம் நல்ல பலன்கள் இருக்க போகிறது என்பதில் ஆரம்பிச்சு நீங்க வந்து திரைப்பிரபலங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இயற்கை பேரிடர்கள் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறது இயற்கை பேரிடர்கள் பத்தி, அது எவ்வாறாக இருக்க போகிறது, நம்முடைய தமிழகம், நம்முடைய இந்தியா அப்படின்னு மட்டும் இல்லாம உலக நாடுகளிலே இயற்கை பேரிடர் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்த பல்வேறு விஷயங்களை விளக்கமாக துல்லியமாக எங்களுடைய புதிய தலைமுறை நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துகிட்டீங்க. விருந்தினர்கள் ஐவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.